நாளிலே துன்பத்தின் ஆவிக்கு எதிரான ஜெபம். இந்த ஜெபத்தை நான் இப்பொழுது செய்ய போகிறேன். இந்த ஜெபத்திற்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கிறது. அதை தயவு செஞ்சு கிளிக் செய்து நீங்கள் உங்களுடைய தனி ஜெபத்திற்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை செய்யலாம். இந்த நாளில் நம்ம செய்கிறதான ஜெபம் ப்ரேயர்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் அஃப்ளிக்ஷன், துன்பத்தின் ஆவிகளுக்கு எதிரான ஜெபம். ஸ்தோத்திரம். எனது தாய் தகப்பன் வீட்டு வழியாய் தொடர்ந்து வரும் துன்பத்தின் ஆவியே, உன்னை கீழே தள்ளி இயேசுவின் நாமத்தில் சாகடிக்கின்றேன். எனக்கு எதிராக நிற்கும் மலை போன்ற துன்பங்களை இயேசுவின் நாமத்தில் உன்னை கீழே விழத்தள்ளுகிறேன். எனது வாழ்க்கையில் துன்பத்திற்கு மேல் வரும் துன்பமே உன்னை தேவ சமூகத்து அக்னியால் சுட்டெரித்து சாம்பலாய் போகும்படி செய்கின்றேன். எனது வாழ்க்கையில் திருமண உறவுக்கு, பொருளாதாரத்திற்கு, தொழிலுக்கு எதிராக திட்டம் போட்டுள்ள துன்பத்தின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட இடத்திற்கே உன்னை திருப்பி அனுப்புகிறேன். எனது வாழ்க்கையில் கிரியை செய்யும் துன்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்திலே எரிந்து போவாயாக. எனது முன்னேற்றத்தை தடை செய்து என்னை ஒரே இடத்தில் வைத்துள்ள துன்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவாயாக. எனது வாழ்க்கையில் எதிராக அனுப்பப்பட்ட துன்பத்தின் அம்பே, உன்னை அனுப்பப்பட்ட இடத்திற்கே திருப்பி அனுப்புகிறேன். துன்பத்தின் ஆவியே, என் வார்த்தைகளை கவனித்து கேட்பாயாக. நீ எனது வாழ்வில் 2ஆம் தரம் திரும்ப வராதிருப்பாயாக. எனது வாழ்க்கையில் செயல்படும் பலவானே, எனது வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தில் என்னை வெளியே செல்ல அனுமதிப்பாயாக. எனது வாழ்க்கையில் செயல்பட்டு என்னை பின்னிட்டு போகச் செய்கிற துன்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவாயாக. எனது வாழ்க்கையில் எனக்கு ஜீவனுக்கு எதிராக செயல்பட்டு எனது மரணத்தின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல நினைக்கும் மரண ஆவியே, என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே போவாயாக. சாத்தானின் முடித்திருத்தும் நாவிதரே, எனது தலைமுடியை சிரைத்து எனது மகிமை இழக்கச் செய்யும் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவாயாக. எனது இலக்கை அடைய முடியாதபடி செய்யும் நட்சத்திரங்களின் வழியாய் கிரியை செய்யும் துன்பத்தின் ஆவியே, உனது திட்டங்களை நீயே சுமந்து சென்று அழிந்து போவாயாக. எனது வாழ்க்கைக்கு எதிராக செயல்பட்டு வரும் துன்பத்தின் ஆவியே, வறுமையை, தரித்திரத்தை, கடின தன்மையை கொண்டு வரும் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவாயாக. எனக்கு எதிராக பரியாசம் செய்யும் துன்பத்தின் ஆவியே, எனது முயற்சியை தடுக்கும்படி செயல்படுகிற துன்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உனது செயல்களெல்லாம் அழிக்கப்பட்டு எனது வெற்றியை இயேசுவின் நாமத்திலே நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இருளின் ராஜ்யத்தின் துன்பத்தின் ஆவியே, எனது வாழ்க்கையை முற்றுகையிட்டு தொல்லை தரும் துன்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்பட்டு போவாயாக. எனது வாழ்க்கையில் செயல்பட்டு வரும் மனச்சோர்வு, மாறுபாடு ஆவியே, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியே போவாயாக. எனது எதிராளிகளின் வழியாக செயல்பட்டு வரும் எல்லா விதமான சாபத்தின் வல்லமைகள் எனது திருமணத்தை, பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்தி வைத்து எனக்கு துன்பத்தை தரும் ஆவியே, பரலோக நதியினால் நீ அடித்து செல்லப்படுவாயாக. எனக்கு எதிராக துன்பத்தை தரும்படிக்கு கடின தன்மையுடன் செயல்பட்டு வரும், ஜெபத்தை தடை செய்து வரும், ஊழியத்தை தடை செய்து வரும் அனைத்து விதமான தாக்கங்களும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அழிந்து போவதாக. ஏசாயா 29:5 என்மேல் துன்பத்தை தரும் எல்லா விதமான அந்நியர்களும் பொடி தூள் அத்தனையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்கள் அத்தனையாகவும் இருக்கும். அது திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும். எனவே எனக்கு எதிராக மறைவாக இருக்கும் அந்நியரின் ஆவிகள் எனது ஆவி, ஆத்துமா, சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவரே, நீர் எழுந்தருளி எனது வாழ்க்கையில் எனது இலக்கை நான் காண முடியாதபடி செய்யும் துன்பத்தின் ஆவியை சாகடித்தருளும். எனது தகப்பனே, எனது இலக்கை நான் காண முடியாதபடிக்கு மறைத்து வைத்திருக்கிற அனைத்து மறைவிடங்களும் எரிந்து சாம்பலாய் போவதாக. இருளில் என் வெளிச்சம் உதித்து என் அந்தகாரம் மத்தியானத்தை போலாவதாக. அதிக நாட்களாக எனது வாழ்க்கையில் காணப்படும் துன்பத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீக்கப்படுவதாக. பரலோக தேவனே, இஸ்ரவேலின் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து வெளியேற்றி விடுதலையை தந்தவரே, நீரே எனது வாழ்க்கையில் எழுந்திருந்து எனது அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் என்னை இயேசுவின் நாமத்திலே வெளியேற்றுவீராக. எங்களது குடும்பத்தின் முதல் பிறந்தவர்களின் வாழ்க்கையில்
நாகரிகமான முறையில் கிரியை செய்யும் துன்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நீ முறிந்து போவாயாக. எனது வாழ்க்கையில் மந்திர சூனியத்தின் மூலம் துன்பத்தின் ஆவியை கடத்த முயற்சிக்கும் அனைத்து விதமான தீமையின் காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. எனது பெற்றோரின் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்து வந்த துன்பத்தின் ஆவியே, அதனையே எனது வாழ்க்கையிலும் செயல்படுத்த நினைக்கும் தீய வல்லமையே, இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவாயாக. ஆமென்.